கனகன்பட்டியார் கோயில் பயணிக்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு வந்துங்க ஐயா. அந்த படிப்புக்கு ஒரு பூஜை செய்யுங்க ஐயா. என்னங்க படிப்புக்கு பூஜை செய்யணுமா? ஆமாங்க ஐயா. நிறைய பேருக்கு எல்லாம் சொல்றாங்க, இந்த ஐயாவை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணா படிப்பு நல்லா வருது, தொழில் உடனே கிடைக்குது, ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் ஆகிடலாம், கலெக்டர் ஆகணும் ஆகிடலாம், ஐஜி ஆகணும் ஆகிடலாம், மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்க பூஜை பண்ணி நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க ஐயா. அப்படிங்களா? ஆண்டவனுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த பூஜை எளிய முறையில் செய்யலாங்க. அதுக்கு ரொம்ப அதிகமாக செலவெல்லாம் தேவையில்லை. அந்த எந்திரம், அதுக்கு உண்டான எந்திரம் இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு வீட்டில் பூஜை பண்ணி கொடுத்துட்டேன். அந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் டெய்லி பூ போட்டு சாம்பிராணி புகை போட்டு வந்தீங்கன்னா போதும். என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் வெற்றி வேணுமா? எதுவுமே நடக்கிறதில்லைன்னு சொல்கிறீங்களா? வியாபாரமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் திருமண தடையா, இல்லைன்னா படிப்பில் தடையா, இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லையா, என்ன கடன் தொல்லையா, எந்த பிரச்சனை வேணாலும் தைரியமாக என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான எந்திரம் உங்களுக்கு கொடுத்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே செய்தாலே போதும். எந்திரத்தை மட்டும் நான் கொடுத்து வாங்கி நீங்கள் அந்த பூஜை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நிறைவேறும். இப்படியெல்லாம் இருக்குதா ஐயா? கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்ட பெரிய பெரிய உண்மைகள், அதிசயங்கள். இதெல்லாம் எனக்கு எங்களுடைய குருநாதர்கள் சொல்லி கொடுத்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த படிப்பில், இந்த தொழிலில் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நினைச்சதை நடக்கணும் அப்படின்னா அந்தந்த எந்திரங்களை வச்சு அது நீங்கள் பூஜை பண்ணி அது உண்டான கரெக்டான பூஜை பண்ணணும். சும்மா என்னமோ ஏனாதானோன்னு பண்ணக்கூடாது. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.